ஹே கைஸ், வெல்கம் பேக் டு another மூவி டிஸ்கஷன். இன்றைக்கி என்ன படத்தை பற்றி சேம் ரெண்டு பேர் தான் இருக்கும், தனுஷ்குமார் அண்ட் மைசெல்ஃப் நவீன். இன்றைக்கி என்ன படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஒரு 10 days ஆகிடுச்சு அண்ட் 100 crores வேறு பண்ணியிருக்கு பிஸ்னஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா. அண்ட் கண்டென்ட்டாகவுமே செம சாலிடான கண்டென்ட் தான் இன்றைக்கி பேச போகிறோம். என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துல்கர் சல்மானோட ஆக்டிங்கில் வந்திருக்க லக்கி பாஸ்கர் படம். ஓகேவா? லேட் ரிவ்யூ, பட் லேட்டஸ்டான ரிவ்யூ. ஆனால் லக்கி பாஸ்கர்ன்ற ட்ரெய்லர் பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. படத்துக்கு போன உடனே பேன் இந்தியன் மூவி இதுதாங்க. ஒவ்வொரு சீனும் வாய் பொழந்துட்டு பார்க்குற மாதிரி இருந்ததுங்க. சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஒரு 10 minutesக்கு ஒரு ட்விஸ்ட் வந்துட்டே இருந்தது படத்தில். தமிழ் ஃபேஸஸ் வந்து படத்தில் அங்கங்கே பெருசாக இல்லை. மேபி ராம்கி சாரு இந்த மாதிரி தான். பட் இது வந்து வெங்கி அல்லூரி வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அவர் போன படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கு. இந்த போன படம் வாத்தி இல்லை, வாத்தி. இந்த படம் சூப்பரா இருந்ததுங்க. ரைட்டிங் எனக்கு தெரிஞ்சு இது உண்மையிலே நடந்த கதையா இருக்குமோன்றது தான் எனக்கு டவுட். வெங்கி வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், ஃப்ரெண்டு வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். பட் சீரியஸாங்க, ஒரு தீபாவளி ரேஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ஒரு 4 படம் வருது. நம்ம படம் எங்கேயாவது ஒரு 10 கோடி கலெக்ட் பண்ணாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற படம் ஓவரால் கிராஸ் ஆகும். 100 crores-ன்றது ஃபர்ஸ்ட் 100 crore ஃபிலிம் ஃபார் துல்கர் வேற. ஆனா அவரோட மார்க்கெட் செம்மையா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காரு. சூப்பராங்க. அவர் வந்து பேன் இண்டியன் ஸ்டாருங்க. என்னன்னா தமிழ்ல படம் பண்ணியும் ஹிட் பண்ணுவாரு. ஆமா, தெலுங்கு படம், இது தெலுங்குல படம் பண்ணியும் சீதாராமமும் அப்படிதான். சீதாராமம் அப்படி. மலையாளத்துலயும் குருப்புன்னு படம், இன்னும் அந்த படத்துல இருந்து வெளியவே வரல. செம்மையா இருக்குங்க இந்த படம். முடிஞ்சா பாருங்க, சூப்பர் படம். அவரோட பிலிமோகிராஃபியே வந்து அவர் பயங்கரமா எக்ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டே இருக்காருங்க. சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வச்சிருந்த எலமெண்ட்டுமே ரொம்ப சிம்பிளா வச்சுட்டாங்க. இவரு காசு சம்பாதிச்சு அடுத்த லெவலுக்கு போகணுன்றது தான் பேஸ் லைனு. வச்சிருந்த எலமெண்ட் வந்து ரொம்ப நார்மல். அங்க ஃபர்ஸ்ட் 10 minutes மட்டும் கொஞ்சம் கதைக்குள்ள செட் போறது இல்ல அதுதான் உங்களுக்கு கிக் ஆஃப். அந்த 10 minutesல அவருக்கு வந்து எவ்வளவு காசு இல்லைன்னு சொல்லிடுறாங்க, ஃபேமிலி எப்படி மதிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க, எல்லாமே சொல்லிடுறாங்க. அதுதான் சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறத்துல இருந்து ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் சூப்பரா. அந்த லாஸ்ட் இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் ஐம் ஷூர் இப்போ நிறைய பேர் இதுல பார்க்க முடியாது. தியேட்டர்ல இன்னும் கொஞ்சம் நாள்ல எப்படியும் ஓடிட்டு தான் இருக்கு, நல்லா தான் ஓடுது. பட் இன்னும் 1 weekல தூக்கிடுவாங்க. எப்படி இருந்தாலும் அடுத்த செட் ஆஃப் படம் லைனப்ல இருக்கு, எப்படியும் தூக்கிடுவாங்க. ஸோ இதை வந்து நீங்க கண்டிப்பா ஓடிடி ஆடியன்ஸ்க்கு தான் மெயினா நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைச்சது. ஏன்னா நிறைய கன்ஃபார்ம் இது ஓடிடியில வந்தோன்னா தான் செம்ம ரீச் இருக்கும். அதனால நீங்க கன்ஃபார்ம் ஓடிடியில பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான வாட்சா இருக்கும் அப்படின்னா. அவர் ஒரு பேங்க் எம்ப்ளாயியா வராரு பாஸ்கருங்கிற பெயரோட. அந்த பேங்க்ல அவர் ஒரு ஸ்பாயிலர் மட்டும் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பணத்தை எடுக்கிறாரு அந்த பேங்க்ல இருந்து, ஒரு 2 லட்சம். நம்மளே எடுக்கிற மாதிரி இருக்கும். சூப்பரா எப்படி நம்ம திருப்பி வைக்க போறோம் அப்படின்னு பதப்பதப்பு வந்து நம்மளே கனெக்ட், ஸ்கிரீன் கனெக்ட் நம்ம பெருசா. அவங்க பாத்தீங்களா லொகேஷன் வேற இல்லவே இல்லைங்க. 2 லொகேஷன், பேங்க், வீடு, அவ்வளவுதான் லொகேஷன். எல்லாம் ஒரே ரோட்லயே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த எமோஷனல் கனெக்ட் படத்துல வந்து எமோஷனல் விஷயங்கள் நிறைய எனக்கு படங்கள் அங்கங்கே பிடிக்கும், எல்லா படத்துலையுமே. பட் இந்த படத்துல வந்து இந்த பீச்ல வந்து வடாப்பாவு சாப்பிட்ற சீன் உண்மையிலேங்க ஃபர்ஸ்ட் வர்றப்பையும் அதோட ரெஸ்பான்ஸ் ஷாட்டும் பெருசா இருந்தா. எனக்கு நான் ஆக்சுவலி போய் 2 வாட்டி பார்த்தேன். ஏன்னா எனக்கு அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த ஸ்டாக் மார்க்கெட் சீன்லாம் வரும்போது அதுக்காண்டியே நான் 2வது வாட்டி போய் பார்த்தேன். சூப்பரா இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னாப்புல அந்த ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம்ன்றது அதை இது கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா, செம்மையா இருந்தது, சூப்பரா இருந்தது. இல்லைங்க, நீங்க வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஸ்கேம் அப்படின்னு எடுக்கிறீங்கனால அவர் கனெக்ட் பண்ணாம படம் இருக்க கூடாது. அந்த லாஜிக் விஷயங்கள் வந்து கரெக்டா பண்ணியிருக்காரு. ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டான் படத்தோட ரெஃபரன்ஸ் அப்படின்னா வந்து 95க்கு அப்புறம் பாஷா மட்டும்தான்.
ஸோ அந்த மாதிரி வந்து 92க்கு அப்புறம் ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து நம்ம ஹர்ஷத் மேத்தா, அதாவது ஸ்டாக்ல வந்து அவரு ஸ்கேம் பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாருங்களா, அவரோட ஐடியாஸே செம்ம ஐடியாஸுங்க. அவரு பண்ண விதங்கள், அவரோட அந்த ஸ்டாக் வந்து அவர் விலை ஏத்துற விஷயம், அதே அவரு பை பண்ற டு பி sell ஃப்ராங்க் பண்ற அது வந்து இன்னமும் நடந்துட்டு இருக்கு. யா, யா, யா. டெய்லி 3 மணிக்கு மீன் ஸ்டாக்ல இருக்கவங்களுக்கு எல்லாமே தெரியும். எஃப்ஐஐ டிஐ 2 பேரும் டம்ப் பண்ணிருக்காங்க. பேசுற டைம்ல லாஸ்ட் மந்த்ல 1.5 crores ஷேர் வந்து எஃப்ஐஐ செல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே பேக்ரவுண்ட்ல இன்னும் நடக்குது. பட் ஸ்டில் அதான் ஃபாதர் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டுங்க அவரு. அவருக்கு இல்லாம வந்து அவர்கள் இப்போ இன்ஸ்டிடியூஷனாவே அதை பண்றாங்க. யா, கரெக்ட் கரெக்ட். பட் வந்து பெருசா நமக்கு தெரிஞ்சது வந்து ஹர்ஷத் மேத்தா தானே. ஸோ இது இன்னும் ஸ்கேம் 92ன்னு ஒரு சீரிஸ் இருக்கு. அந்த நீங்க பிஜிஎம்லாம் பயங்கரமா இருக்கும், அது கேட்டிருப்பீங்க. அது பாருங்க சோனி லைவ்ல. அவரோட என்னடா ஒரு மனுஷன் இப்படிலாம் பண்றாரு அப்படின்னு ரெண்டு விதமாவும் நமக்கு தோணும். ஆச்சரியமாவும் இருக்கும். ஒரு சமயத்துல வந்து அவர் பிக்குள் ஆன உடனே நமக்கு பயம் வரும். அப்போ நான் இந்த சமயத்துல 18+ மூவி தான் இது. உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட்னு ஒரு படம். சூப்பர் படம். ஐ மீன் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்டாக்ஸ், அந்த படத்தை வந்து அதையும் நான் 2 வாட்டி பார்த்தேன். அந்த படம் செம்மையான எக்ஸிகியூஷனா இருக்குங்க. சூப்பர் எக்ஸிகியூஷனா இருக்கும். அது பார்த்தா அந்த படத்தோடயே தான் டிராவல் பண்ணும். இது வந்து லக்கி பாஸ்கர்லாம் ஒரு சின்ன லெவலா இருந்தா, உல்ஃப் ஆஃப் லக்கி பாஸ்கர் இஸ் மேட் ஃபார் இந்தியா, இப்படிதான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ வந்து இது உண்மையிலே சொல்றேன். இல்ல இந்த படத்தை தொட்டு பேசும்போது அதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்றேன். அண்ட் மோர் ஓவர் இதுல டெக்னிக்கல் வைஸ் பார்த்தா ஜிவி பிரிச்சுட்டாருங்க. சூப்பருங்க. பெஸ்ட் தீபாவளி ஃபார் ஜிவி. ஆமா, 2 படம் ரெண்டுமே அடிச்சு தூக்குது. போட்டா போட்டியா இருக்கு 2 படம். நீங்க போட்டா போட்டின்னு நான் சடகோபன் நினைச்சேன். அந்த படம் பார்த்துருக்கவங்க கீழே வந்து கமெண்ட் சொன்னா நல்லா இருக்கும். நீங்க பார்த்துருக்கீங்களாங்க போட்டா போட்டி? பார்த்துருக்கீங்க? விருகம்பாக்கா ஐநாக்ஸ். ஏங்க நல்ல படம், நல்ல கிரிக்கெட் ஓரியன்டட். ஆக்சுவலி அப்ப நான் பொள்ளாச்சியில இருந்தேன். பொள்ளாச்சியில துரைஸ் தியேட்டர்ல இருந்தது நினைக்கிறேன். போகணும்னு நினைச்சேன், எங்களால போக முடியல அந்த சமயத்துல. போகணும்னு நினைச்சா போயிடணுங்க நாங்களாம் அப்படி. சரி, நம்ம இந்த படத்துக்குள்ள வருவோம். லைக் வந்து துல்கரை விட்டுட்டு நம்ம வேற ஏதாவது ஒரு கேரக்டர் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்னா, துல்கர் அவங்க அப்பா கேரக்டருங்க. சூப்பரா இருக்கு. அது ஒரு ஆர்டிஸ்டாங்க ஆல்ரெடி, அது பெரிய ஆர்டிஸ்ட் அவரு. அது எனக்கு சரியா தெரியல. பட் அவரு வந்து சில மௌனமாவே இருப்பாரு. என்னடா மௌனமா இருக்கு, அவரு வந்து பார்த்து பழகின ஃபேஸா தான் இருக்கு. எனக்கு டக்குன்னு எனக்கு ரெகக்னைஸ் ஆகல. அப்புறம் ரித்விக், அவரும் சூப்பரா நல்லா பண்ணியிருந்தாரு. மீனாட்சி சௌத்ரியும் நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுல மேட்டர் என்னன்னா, கேரக்டரே ஒரு 10 தான். துல்கரோட ஃப்ரெண்டு அவங்க அந்த சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த கவர்மெண்ட் வெஹிக்கிள்ல போகும்போது பிச்சை எடுக்கிற மாதிரி தான் எல்லா கேரக்டருமே. எனக்கு அந்த சீன்லாம் வெரி சூப்பரா செமையா இருந்ததுங்க. மோர் ஓவர் அதுல வந்து ஒரு ஜெனரல் மேனேஜரா ஒருத்தர், ஒரு வயசான ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. செமையா இருந்தது, சூப்பரா இருந்ததுங்க. படமாவே பார்க்கும்போது ஆஹா ஒரு நல்ல படத்துக்கு வந்திருக்கோண்டா அப்படின்னு ரொம்ப நாள் கழிச்சு. ஒரு என்ன விஷயம்னா, நமக்கு ப்ரமோஷன் அவருக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு இதுல இருப்பாரு. நமக்கும் தோணும், சார் நல்லா வேலை பாக்குறாரு, ஒரு 15 மினிட்ஸ் தான் அவரோட லைஃப்குள்ள போயிருக்கோம், நல்ல வேலை பாக்குறாரு, ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும். பட் அது ஒரு ½ an hour கழிச்சு அவருக்கு ப்ரொமோட் ஆன உடனே, ஆஹா இப்பதான்டா சரியான வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ன உடனே ஒரு சில சீன்ங்க, அந்த சூட் கேஸ்க்கும் அவரோட இதுக்கும் தான் ஃபோக்கஸு. அந்த மேனேஜர் வந்து கேட்பாரு, செக் பண்ணணும் உங்க சூட் கேஸ் அப்படின்னு ஒண்ணு வந்தவரே ஆயிடுங்க நமக்கு. ஐயோ என்னடா செக் பண்ணிட போறானுங்க, மாட்டிக்க போறாரு. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் பிரெயின்ல வந்து ஹீரோ தானே, மாட்ட மாட்டாரு அப்படின்னு இருக்கும். பட் இந்த படத்துல வந்து ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் போயிட்டே இருக்கு. என்ன பண்ண மாட்டினாலும் சமாளிச்சிருவாருங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. பார்த்தா சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருந்தாருங்க. கிளைமேக்ஸ்லயும் அவரு, அது சொல்லக்கூடாது பாக்குறவங்களுக்கு ஸ்பாயிலர், சரியான மங்காத்தாக்கு அடுத்து ஒரு சூப்பரான இப்படி ஆகும்னு நினைச்சு டப்புன்னு மாறி ஆகுதுன்றது லக்கி பாஸ்கர்ல தான் நான் பார்த்தேன். ஒருத்தன் தப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா
கடைசி வந்து அது தப்பா தான் முடியும். ஆனா அதுல அப்படிங்கிற சொல்ற ஒரு பாயிண்ட் நல்ல பாயிண்ட் ஆக்சுவலி. எப்ப ஆரம்பிக்கணும்ன்றதோட எப்ப முடிக்கணும்னு தெரிஞ்சாதான். அதுதாங்க கதை. அவருக்கு தெரிஞ்சிருக்கு, டைரக்டருக்கே அது எங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சு எங்க முடிச்சிருக்காருன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்து உண்மையிலேயே சொல்றேன், நாங்களும் செகண்ட் டைம் போக பிளான் பண்ணிட்டே இருக்கோம். கரெக்டான இது அமைய மாட்டேங்குது, ஷோ டைமிங் இதெல்லாமே. இந்த வாரம் கண்டிப்பா போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையிலேங்க ஒர்த்த வாட்ச் மூவி. துல்கரோட அவர் படங்கள் எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு. துல்கருக்கு ஃபர்ஸ்ட் அண்டர் க்ரோர் கிளப்ல என்ட்ரு ஆயிருக்காரு. வாழ்த்துக்கள் துல்கர் சார் அண்ட் என்டையர் டீம். ஜி பிரகாஷ் மியூசிக் சூப்பரா இருக்கு. இதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? தமிழ் டப்டு தான். டப்டும் அந்த எப்படி மாதிரி இருந்தது? எக்ஸாக்டா தமிழ் படம் பாக்குற மாதிரி இல்ல. இப்போ எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க. அமரன் பாத்தீங்கன்னா இப்ப ஹிந்திலயும் தெலுங்குலயும் சூப்பரா ஓடுது. அதான் சொல்றேன். நோ மோர் பவுண்டரிஸ் அப்படிங்கிறது உண்மைதான். இல்ல இதுல டப் பண்ண விஷயம் சொல்றேன். கண்டென்ட் அமரன் வைஸ் வந்து கண்டென்ட்டாவே இட்ஸ் பேட்ரியாட்டிக் கண்டென்ட். அது எல்லா இதுலயும் நல்லா பண்ணும். டப்பிங் தான் மெயின். டப்பிங் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து குறைய இல்லையான்னா இருக்கும், அங்கங்க இருக்கு. ஆனா ஒரு ஒரு பர்சன் குறை கொண்டுக்கு பிடிக்காத பர்சனே இந்த உலகமே கிடையாது. ஆனாலும் பெருசா மன்னிச்சு மத்த விஷயங்கள்லாம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இதுல என்னென்ன குறைன்னு பார்த்தா எல்லா இடத்துலயும் குறை இருந்துன்னு இருக்கும், குறைய பார்க்க முடியாது. ஸோ இது சூப்பரா பண்ணியிருக்காரு. இது சூப்பரான படம் ஆக்சுவலி. ஓகே, டு கன்க்ளூட், அப்போ உங்களோட ரேட்டிங் இந்த படத்துக்கு அண்ட் ரெக்கமெண்டேஷன் டு வாட்ச் அப்படின்னு கேட்குறேன். எங்க ஷோ ஷாட்டுங்க. இந்த படம் வந்து நான் வந்து அமரன் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனேன் தீபாவளிக்கு. மற்ற 3 படங்கள் வந்திருந்தது. நான் மற்ற படங்கள் ட்ரெய்லர் பார்த்தேன், இன்னொரு படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருந்தது. பட் ரிவ்யூலாம் கேட்டு என்னால் அந்த டைமும் ஒதுக்க முடியல. பட் இந்த படம் வந்து நான் போகணும் அப்படின்னு, ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தேன், எனக்கு ட்ரெய்லரில் ரொம்ப பிடிச்சிருந்தது. மோரோவர் இந்த ஸ்டோரியை வந்து எப்படி அவர் கையாண்டிருப்பாரு அப்படின்னு ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்ச உடனே ரிவ்யூஸ் வந்து பாசிட்டிவாக வர ஆரம்பிச்சிருச்சு எல்லா இடத்துலையுமே. ஸோ வந்து சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா வேற லெவலில் இருக்கு இந்த படம். ஏன்னா அப்போ ஸ்லோ பிக்கப் தான் இந்த படம். எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டு வயசு சொல்கிறேன், ஸ்லோ பிக்கப் தான். ஆனால் படம் பட்டையை கிளப்புது. டெஃபினெட்லி வந்து நீங்கள் இப்போ கூட தேட்டரில் ஓடிட்டு இருக்கோம். நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். இன்கேஸ் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓடிடியில் வரும். ஓடிடியில் நீங்கள் வந்து தவறாமல் பார்க்க வேண்டிய ஒரு படம். அதுக்கப்புறம் கொண்டாடுவீங்க இந்த படம். ரேட்டிங் நம்ம கொடுக்கக்கூடாது. நல்ல படம், சூப்பர் படம், அவ்வளோதான். நம்ம ஸ்டாரு இதெல்லாமே நம்ம கொடுக்க மாட்டோம். நல்ல படம், சூப்பராக இருக்கு படமும். ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் அதே தான், படமும் நல்ல படம். அண்ட் ரெக்கமெண்டேஷன் டு வாட்ச், எஸ், ரெக்கமெண்டேஷன் டு வாட்ச் கொடுக்கலாம்ல? டெஃபினெட்லி எஸ். டபுள் தம்ஸ் அப். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் our discussion. Meet you in another movie discussion. Until then, see you. Bye bye.